தேவோட வட்டத்துக்குள்ள, தேவோட இஷ்டத்துக்குள்ள, தேவோட திட்டத்துக்குள்ள, தேவோட சித்தத்துக்குள்ள எங்க நீங்க இருக்கிறீங்க? அதாவது வெளியே போன பையனுக்கே நம்பிக்கை இருந்துச்சு. இளையகுமாரனுக்கு என்ன இருந்துச்சு பார்த்தீங்களா? என் தகப்பன் வீட்டுல வேலைக்காரர்களுக்கு கூட திருப்தியான ஆகாரம் இருக்கு. அப்படி உட்கார்ந்த இடத்துல இருந்தா யோசிச்சுக்கிட்டு எங்க அப்பா பெரியவர், எங்க அப்பா அப்படி சொல்லிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. எங்க அப்பா போனா ஏத்துக்குவாரு, ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கிறது மாத்திரம் வேலைக்கு ஆகாது. அவன் ஒரு தீர்மானம் பண்ணான், நான் எழும்பி என் தகப்பனிடத்திற்கு போவேன். அவன் எழும்பி அப்படியே வந்தா, அவன் வரதை பார்த்த உடனே தூரத்தில் என் பையன் வரான்னு கண்டுபிடிச்சிட்டு அவன் வந்து சேர்ற பொழுது ஓடி போய் கட்டி அணைத்து வா மகனேன்னு சொல்லி உள்ளே அழைத்து கொண்டு போகிற ஒரு அன்பிற்குரிய தகப்பன் தான் நம்முடைய ஆண்டவராக. அவன் இதுவரைக்கும் பார்த்துராத அளவுக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷன் அவங்க வீட்டில். ஏன்னா மகனே உன்னாலதான்ப்பா, ஏன்னா என் திட்டத்தை விட்டு போட நீ திரும்ப என் திட்டத்துக்குள்ள வந்துட்டனால உனக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குப்பா. உன் நிமித்தம் இன்றைக்கு இந்த வீட்டில் மிகுந்த சந்தோஷம். பாஸ்டர் நான் திரும்ப வந்தா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க இந்த கவலை நமக்கு தேவையில்லை. அந்த சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னா நீங்க எழும்பி தேவ வட்டத்துக்குள்ள வந்துடுவீங்க. என்னைக்கு வரீங்களோ அன்னைக்கு நீங்க நினைத்தது மாத்திரமல்ல, நீங்கள் நினையாதவைகளை அவர் செய்கிறவராக.